குட் மார்னிங் யோகேஷ். இது ஒரு ரெக்கார்டட் செஷன். ஸோ இந்த செஷனோட ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செஷன் நீங்கள் வந்து தனியாக பண்ணுவீங்க. நீங்கள் மேபி கூட யாராவது சேர்ந்து பண்ணும்போது இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மேட் மேலே தான் உட்காந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணுங்கள். ஸோ வைப்ரேஷன் நல்லா அட்ராக்ட் ஆகும் உடம்புல. அதுக்கு தான் அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்காந்து பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அமைதியாக பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். இதுதான் ஃபண்டமெண்டல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய செஷன் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது சுகர், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான செஷன் இது வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் அப்படியே அந்த செஷன் அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முத்ராஸ்லாம் பண்ணும்போது டைமிங்கோடு பண்ணுங்கள். நான் முன்னாடி இருக்க டைமிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பொசிஷனுக்கு வந்துடுங்க. நமஸ்கார் முத்ரா. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யு முக்ஷேயமாமிருதாத். இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, இயற்கை சக்திக்கு நன்றி, யோகத்துக்கு நன்றி, எல்லா குருமார்களுக்கும் நன்றி, இந்த உடல் உயிர் ஆத்மா மனத்துக்கு நன்றி, பஞ்சபூதங்களுக்கு நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி, இந்த அற்புதமான வாழ்க்கையை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வாழ காரணமாக இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்ணு மேலே வச்சு அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். உடம்பு ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முத்ராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு முத்ரா பார்த்தீங்கன்னா வருண முத்ரா. உங்களோட சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் டச் பண்ணணும். இப்படியே வந்து உங்கள் தொட மேலே வச்சுட்டு கை வந்து மேல் நோக்கி பார்க்காம இருக்க, தொட மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி அமைதியாக மெடிடேட் பண்ணுங்கள். வருண முத்ரா பண்ணுறதுனால உடம்புல இருக்க வாட்டர் எலிமெண்ட் கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆகும். நம்மளோட இன்றைக்கி ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் அண்ட் குளுக்கோஸ் லெவலில் பிளட்டில் கண்டெயின் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. அதுக்கு வந்து நம்மளோட பேங்க்ரியாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுங்கள். இந்த முத்ராவை நீங்கள் வந்து கரெக்டாக 1 மினிட் பண்ணுங்கள். கிளாக்கோ இல்லை டைமர் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 மினிட் உங்கள் பேங்க்ரியாஸ் மேலே முழு கவனத்தை செலுத்துங்க. பேங்க்ரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவர் அப்டமன், வயிற்றையோட அடிப்பகுதியில் இருக்குது. அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ இது 1 மினிட் முடித்ததுக்கப்புறமா மெதுவாக கையை ரிலீஸ் பண்ணி நிதானமாக கண்ணை திறந்து திரும்பி வந்துட்டு சுமண முத்ரா, ஃபஸ்ட்டு நமஸ்கார முத்ரா வந்துட்டு கையை அப்படியே பின்னாடி ஃப்ளிப் பண்ணி திருப்பணும். உங்களோட இந்த 8 விரல்களோட நகங்கள் வந்து தொடணும். இந்த விரல்களோட நகங்கள் ஆப்போசிட் கையோட நகத்தை தொடணும். இப்படி வச்சுக்கோங்க. கட்டை விரல சைடில் இப்படி வச்சுக்கோங்க. செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. கையை அப்படி அகட்டி வைக்காதீங்க. முடிஞ்ச இருக்கும் கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ சேர்ந்துருக்கும். அப்படியே கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுங்கள். இந்த முத்ரா வந்து மறுபடியும் 1 மினிட் பண்ணுங்கள். இது வந்து நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண கொலஸ்ட்ராலும் இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சுகர் லெவல் கரெக்டாக இருந்ததுன்னா பிளட்டில் எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங்கும் நல்லாயிருக்கும். இந்த முத்ராவில் அப்படியே மெடிடேட் பண்ணுங்கள். உங்களோட பேங்க்ரியாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுங்கள். பிளட்டில் சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல் பர்ஃபெக்டாக இருக்கிறத உணர்ந்து அப்படியே மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ இது 1 மினிட் பண்ணுங்கள். மறுபடியும் மெதுவாக கையை திருப்பி ஃபஸ்ட்டு பண்ண வருண முத்ராக்கு மறுபடியும் வாங்க. உங்களோட சுண்டு விரல் அப்புறம் கட்டை விரல் நுனியை தொட்டுட்டு தொட மேலே வச்சுட்டு அப்படியே இந்த முத்ராவை இன்னொரு 1 மினிட் பண்ணுங்கள். பேங்க்ரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். 1 மினிட் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் சுமண முத்ரா, நமஸ்கார முத்ரா வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுமண முத்ரா வச்சுக்கோங்க. அப்படியே மெடிடேட் பண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே உங்கள் மெடிடேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 2 முத்ராவும் 1 மினிட் முடித்ததுக்கப்புறமா மெதுவாக கை அப்படியே ஃப்ளிப் பண்ணி நமஸ்கார முத்ராவில் வந்துங்க. ஏன்னா நிறைய எனர்ஜி ஜென்ரேட் பண்ணியிருப்போம். அந்த எனர்ஜி நமக்குள்ளேயே நமஸ்கார முத்ரா பண்ணும்போது அந்த எனர்ஜி நமக்குள்ளேயே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த முத்ராவில் ஒரு 30 செகண்ட்ஸ் இருங்க. அதுக்கப்புறமா நிதானமாக மெதுவாக கண்ணை திறந்து கையை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு முத்ராஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு சின்ன ஆசனம் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து பேங்க்ரியாஸை டைரெக்டாக நம்ம இம்பேக்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உங்கள் 2 கையும் வந்து என்ன பண்ணுங்கள், கட்டை விரல உள்ளங்கை நடுவில் வைங்க. 4 விரலால் கட்டை விரலை மூடிடுங்க. மறுபடியும் பாருங்கள், கட்டை விரல உள்ளங்கையில் வச்சு 4 விரலால் மூடிடுங்க. இந்த 2 கையும் இப்படி ஒன்றா சேர்த்துட்டு வயரோட அடிப்பகுதி அடியில் நல்லா அழுத்தி வச்சுட்டு, ஏன்னா இங்கே தான் பேங்க்ரியாஸ் இருக்குது. ஸோ நல்லா அழுத்தி வச்சுட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டே முன்னாடி குனிங்க. வயிறை நல்லா அழுத்தணும். எவ்வளோ முடியுமோ கீழே போங்க. அப்படியே அங்கே 5 கவுண்ட்ஸ் இருங்க. 1 2 3 4 5 மெதுவாக மேலே வாங்க. இந்த மாதிரி வந்து 3 to 5 டைம்ஸ். உங்களால் 3 டைம்ஸ் முடியும்னா 3 டைம்ஸ், இல்லை 5 டைம்ஸ் முடியும்னா 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா பேங்க்ரியாஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது 2வது. ஸோ இது முடித்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம வந்து பிராணாயாமம் பண்ண போகிறோம். கபால பாட்டி பிராணாயாமம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறேன், நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்து மூச்சு 3 தடவை வெளில விடுவாங்க. கபாலபாட்டி பிராணாயாமத்தில் என்ன பண்ணுவோம்னா, நல்லா மூச்சு எடுத்து வயிற்று ஃபுல்லாக காற்று எடுத்துக்கிட்டு 1 செகண்ட் நிறுத்திட்டு வேகமாக வயிற்றுலேருந்து வேகமாக அழுத்தி மூக்கு வழியாக வேகமாக தள்ளும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, லங்ஸ் நல்லா அந்த ப்ரெஷர் ஆகி லங்ஸ் உள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளில வரும். அதே மாதிரி பிரெயினுக்கு நல்லா ஆக்சிஜன் போகும். இது பண்ணும்போது உடம்புலாம் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். பயப்படாதீங்க. சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம், பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 வாட்டி நல்லா மூச்சு ஏற்றுட்டு விட்டுட்டு 4வது வாட்டி நல்லா மூச்சு ஏற்றுட்டு வயிற்றில் காற்றை நிறுத்திட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 8 டைம்ஸ் பண்ணுங்கள். 8 டைம்ஸ் பண்ணி முடிச்சோன்னே சம்டைம்ஸ் அதிகமாக பண்ண முடியும், ஆனால் பண்ணாதீங்க. ஒரு கவுண்ட் நீங்கள் வச்சுக்கணும். தான் ரொம்ப கண்ட்ரோலோடு பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய பண்ணக்கூடாது. 8 டைம்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படியே சின்முத்ராவில் மெடிடேஷன் பண்ணுங்கள். லங்ஸ் நார்மல் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் 3 டைம்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு 4th டைம் திருப்பி வயிற்று ஃபுல்லாக காற்று எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் 8 பண்ணிங்க, செகண்ட் டைம் 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 டைம்ஸ் புஷ் பண்ணுங்கள். 10 டைம்ஸ் முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் அமைதியாக இருங்க. நீங்கள் 10th டைம் முடிக்கும் போது கொஞ்சம் காற்று இருக்கலாம், அதுக்காக அதிகமாக பண்ணாதீங்க. 10th டைம் முடிச்சுட்டு மொத்த காற்றையும் வெளில தள்ளிட்டு அமைதியாக இருங்க. உடம்பை லூஸாக வச்சுக்கோங்க. அப்போது லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காற்று இழுத்துக்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த தடவை திருப்பியும் 3 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு 4th டைம் நல்லா மூச்சு இழுத்து நிறுத்திட்டு திருப்பி 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 8 டைம்ஸ், அப்புறம் 10 டைம்ஸ், அப்புறம் 10 டைம்ஸ் 3 ரவுண்ட் பண்ணுங்கள். அப்பவும் பண்ண முடியும்னா 4வது தடவை பண்ணுங்கள். ஸோ 3 to 4 டைம்ஸ் கபாலபாட்டி பிராணாயாமம் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறமா சின்முத்ராவில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க. சில பேருக்கு இது பண்ணும்போது இருமல் வரும். சம்டைம்ஸ் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளேருந்து தள்ளுற மாதிரி இருமல் வரும். பயப்படாதீங்க. ஆனால் லங்ஸ் அடியில் நிறைய நம்ம மூச்சு வந்து கம்ப்ளீட்டாக இழுத்து மொத்தமாக வெளில விட்றதில்ல, நிறைய மூச்சு காற்று தங்கி போகுது. அதெல்லாம் வெளில வரும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கபாலபாட்டி. இது முடித்ததுக்கப்புறமா நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுங்கள். நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, லெஃப்ட் வழியாக இழுத்துட்டு ரைட் வழியாக வெளில விட்டு ரைட் வழியாக இழுத்து லெஃப்ட் வழியாக விடணும். ஸோ நீங்கள் லெஃப்ட் வழியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரைட்டு மூக்கை வந்து கட்டவர்களால் பிளாக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் வழியாக ஃபுல்லாக இழுங்க. மோதிர விரலால் லெஃப்ட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. ரைட் ஓப்பன் பண்ணி ரைட் வழியாக கம்ப்ளீட்டாக வெளில விடுங்க. மறுபடியும் ரைட் ஓப்பனாக இருக்குது, திருப்பி ஃபுல்லாக இழுங்க. கட்டவரால் ரைட்டை பிளாக் பண்ணிட்டு லெஃப்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக லெஃப்ட் வழியாக வெளில விடுங்க. நல்லா டீப்பாக இழுங்க, டீப்பாக விடுங்க. இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட் வழியாக முடித்தா அதுதான் நாடி சுத்தி. இந்த மாதிரி 5 to 7 டைம்ஸ் பண்ணுங்கள். 5 to 7 டைம்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் பண்ணுங்கள். ஸோ கபாலபாட்டி முடிச்சுட்டு நாடி சுத்தி பண்ணி முடிங்க. நாடி சுத்தி பண்ணுறதுனால உடம்புல இருக்கிற 72,000 நாடிகளும் நல்லா வந்து க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ நம்ம நெத்திக்கு பின்னாடி இங்கே வந்து பிராணசக்தி இருக்குது. இங்கே தான் இருக்குது நம்ம உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும். நம்ம உடம்பு ஃபுல்லாக 108 சக்கரங்கள் இருக்குது. இப்போ முதுகுத்தண்டில் நம்ம பார்க்குற 7 சக்கரங்கள் மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக நிறைய சக்கரங்கள் இருக்குது. ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரானிக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அக்குபஞ்சர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. 108 சக்கரங்கள் இருக்குது. இந்த நாடி சுத்தி கரெக்டாக பண்ணால் இந்த நெத்தியில் இருக்கிற இந்த பிராணசக்தி அந்த நாடிகள் வழியாக 72,000 நாடிகள் வழியாக உடம்பு ஃபுல்லாக பரவி அந்த சக்கரங்களுக்கு போய் அந்த சக்கரத்துலேருந்து
எல்லா உறுப்புகள் உடம்புல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. எல்லா சிஸ்டம்ஸு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல் வரைக்கும் போகும். நீங்கள் நாடி சுற்றி முடிச்சுட்டு சின்முத்ரா வந்து அமைதியாக அந்த பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவுறத ஒரு 1 மினிட் அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கவனத்தை வந்து உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து அடி வயிற்றுல இருக்குது, அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி பேங்க்ரியாஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இன்சுலின் செக்ரீஷன் பர்ஃபெக்டாக இருக்குது, பிளட்டில் சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல், நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ உறுப்புகள் என்ன அந்த சதவீதம் கரெக்டாக இருக்குது. இன்சுலின் செக்ரீஷன் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அது கரெக்டாக செக்ரீட் ஆகுது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஒரு 1 மினிட் மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் முடித்ததுக்கப்புறமா கம்ப்ளீட் பாடி ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம். ஸோ ரிலாக்ஸேஷன் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று நீங்கள் கம்ப்ளீட்டாக படுத்துக்கலாம். அப்படி படுத்துக்கிறீங்கன்னா மேட் மேலே ஃபுல்லாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு கண்ணை முடிக்கணும், கையை சின்முத்ராவில் வச்சுக்கோங்க. உட்காந்துட்டும் நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். உங்கள் கையை லெஃப்ட் ஹேண்டு கீழே வச்சுட்டு அது மேலே ரைட் ஹேண்ட் வச்சு 2 கட்டவர்களோட நுனிகளையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து தியான முத்ரா. அப்படியே கண்ணை மூடிட்டுங்கன்னா உடம்பு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப அற்புதமானது. இந்த முத்ராவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முத்ராவில் நீங்கள் இப்படி உட்காந்துட்டீங்க. இப்போது அந்த ரிலாக்ஸேஷனுக்கான கமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். எதர் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, இல்லை தியான முத்ராவில் உட்காந்துட்ருக்கீங்க, கண்ணு மூடிட்டுருக்கீங்க, உங்கள் உடம்பு மனசெல்லாம் அமைதியாக வச்சுக்கோங்க. இப்போது கம்ப்ளீட் பாடி ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம். இந்த அவேர்னஸோட மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க, மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க, மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. அப்படியே அமைதியாக இருங்க. உங்கள் தலை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் தலை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் கழுத்து பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் கழுத்து பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் மார்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் மார்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் 2 கைகளும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் 2 கைகளும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் முதுகு தண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் முதுகு தண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் உடம்போட பின்பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் உடம்போட பின்பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் இடுப்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் இடுப்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் 2 கால்களும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, உங்கள் 2 கால்களும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது. உங்கள் மொத்த உடம்புல ஓடுற மொத்த ரத்தம், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள், உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது. உங்கள் உடல், உயிர், ஆத்மா, மனம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிறீங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிறீங்க. உங்கள் தலை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் தலை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் கழுத்து பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் கழுத்து பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் மார்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் மார்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் வயிற்று பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் 2 கைகளும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் 2 கைகளும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் முதுகு தண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் முதுகு தண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் உடம்போட பின்பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உடம்போட பின்பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் இடுப்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் இடுப்பு பகுதி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் 2 கால்களும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்கள் 2 கால்களும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் மொத்த உடம்புல ஓடுற மொத்த ரத்தம், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள், உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. அப்படியே அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் உடல், உயிர், ஆத்மா, மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது, அதோட இயல்பு நிலையில் இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அது அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண முத்ரா, பிராணாயாமா, மற்ற கிரியைகள்னால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த எனர்ஜியாக உங்கள் உடல், உயிர், ஆத்மா, மனம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. அது அப்சர்வ் பண்ணதுனால எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுங்கள், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்ச சக்தி, இயற்கை சக்தி
உங்களை நோக்கி பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான நபர்கள், எல்லாமே பாசிட்டிவ் விஷயங்கள் தான் உங்களை நோக்கி கொண்டு வருது. நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கீங்க. உங்கள் எண்ணம், நோக்கம், செயல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா எப்போவுமே இருக்குது. யார் உங்களை நெருங்கி வந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக மாறிடுறாங்க. உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயந்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த வாழ்க்கை எவ்வளோ அற்புதமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி வாழ்கிறீங்க. அப்படியே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் உடல், உயிர், ஆத்மா, மனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க. அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுங்கள், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் மனக்கண்ணால் உங்கள் உடல், உயிர், ஆத்மா, மனத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் அப்படியே மனக்கண்ணால் பாருங்கள். அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். இப்போ அந்த அவேர்னஸோட நிதானமாக திரும்பி வாங்க. படுத்துட்டு இருக்கிறவங்க மெதுவாக தலை, கை, காலை நிதானமாக அசைங்க. மெதுவாக உருக்கழிச்சு ரைட் சைட் திரும்பி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் படுங்க. பிளட் மூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் நிதானமாக எழுந்து உட்காந்து மெதுவாக கைகளை ஜாயின் பண்ணி ப்ரேயர் பொசிஷன் வாங்க. ஃபைனல் ப்ரேயர் பண்ணிடலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யு முக்ஷீயமாமிருதாத். இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, இயற்கை சக்திக்கு நன்றி, யோகத்துக்கு நன்றி, எல்லா குருமார்களுக்கும் நன்றி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரெண்டு கையும் நல்லா ரப் பண்ணுங்க. அப்படியே கண்ணில் வச்சு அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்ச சக்தி, இயற்கை சக்தி நமக்குள்ள உயிர் சக்தி, ஆத்ம சக்தியாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இந்த சக்தி கம்ப்ளீட்டாக இருக்கிறத பரிபூர்ணமாக உணருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.